முதல்ல யார் இந்த திருநீற்றை அணிந்திருப்பார்கள் என்ற ஒரு வினாவை நாம் சிந்தித்தோம் என்று சொன்னால், நம்முடைய கண்ணுதற் பெருமானாகிய சிவபெருமானே முதலில் திருநீர் பூசிய பெருமான். நாம் திருநீர் பூசுவதற்கும் இறைவன் திருநீர் பூசுவதற்கும் என்ன வேறுபாடு? நாம திருநீர் பூசினா நமக்கு என்ன கிடைக்கும் என்பதற்கு நமக்கு 12 திருமுறைகளிலும் நிறைய சான்றுகள் இருக்கின்றன. அது திருநீற்றை பற்றி ஒரு ஆராய்ச்சியாக அமையப்பெறுகின்ற வண்ணமாக நாம் சொல்லலாம். குறிப்பாக ஞானசம்பந்த பெருமான் மந்திரமாவது நீரு என்ற பதிகத்தில் திருநீர் என்னெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். ஒரு சொல்லணும் அப்படின்னா, மதியை தரும், நமக்கு அறிவை தரக்கூடியதாக இருப்பது, காண இனியது, இப்படி அந்த திருநீற்று பதிகத்தில் ஒவ்வொரு பாடலிலும் திருநீர் என்ன கொடுக்கும் என்று 10 பாடல்ல நமக்கு கொடுத்திருக்கிறார். இது நாம திருநீர் பூசினா நமக்கு கிடைக்கக்கூடிய பயன். சிவபெருமான் திருநீர் பூசுறாரே, அவர் எதுக்குங்க பூசணும்? ஒரு கேள்வி இருக்கிறது. நாம திருநீர் பூசினா அறிவு கிடைக்கும், அழகு கிடைக்கும், வினையெல்லாம் பொடியாகும், துன்பம் நீங்கும், இன்பம் பெருகலாம், இப்படி ஒன்றொன்றா பாவம் மறுப்பது நீரு அப்படிலாம் சொல்லி கொண்டு வரமே. சிவபெருமான் திருநீர் பூசி இருக்கிறாரே, அவர் ஏங்க பூசி இருக்கணும்? அவர் கேள்வி இருக்கிறது. அதுக்கு என்ன பதில் என்று சொன்னால், 2 வகையாக அதுக்கு பதில் சொல்லலாம். ஒன்று, மணிவாசக பெருமான் திருக்கோவையார் என்கிற நூல்ல ஒரு குறிப்பு தருகிறார். இந்த திருநீற்றை சிவபெருமான் அணிந்திருக்கின்றார், அந்த திருநீற்றை அவர் ஏன் அணிகிறார் என்பதற்கு அவர் விடை நமக்கு அருளி செய்கின்றார். திருக்கோவையார்ல 118வது பாடல், அந்த பாடல்ல அந்த குறிப்பு நமக்கு தருகிறார். அதாவது, அந்த இறைவன் திருநீர் அணிந்திருக்கிறார். எதற்காக அணிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது மணிவாசக பெருமான் சொல்லுகிறார், தொழுது எழுவார் வினை வளம், தொழுது எழுவார் வினை வளம், நீரு எழ நீரணியும் அம்பலவன். இப்ப யாரெல்லாம் அவரை போய் கையெடுத்து கும்பிடுகிறார்களோ, அப்படி தொழுது எழுபவர்கள் யாரோ அவர்களுடைய வினை என்று சொல்லக்கூடிய ஒன்று எப்படி இருக்குது? நல்ல வளமா இருக்கிறது. இப்ப நம்மளுடைய வினையெல்லாம் எப்படி இருக்கிறது? நல்ல மழை பெய்யுமானால் பயிர்களும் எல்லாம் செழித்திருப்பது போல நம்முடைய வினை நல்ல வளமாக இருக்கிறது. அப்படி வளமாக இருக்கக்கூடிய வினையெல்லாம் பொடி பொடியாக ஆக வேண்டும் என்று அம்பலவான பெருமான் திருநீர் பூசுகிறார். இப்ப நாம திருநீர் பூசுனா நம்முடைய வினை போகும், நமக்கு துன்பம் நீங்கும், இன்பம் பெருகும். இறைவன் திருநீர் அணிவது எதற்காக என்று சொன்னால், நம்முடைய வினை, அதுவும் குறிப்பாக அவரை தொழுவார் வினை. எனவே தொழுது எழுவார் வினை வளம், நல்ல வளமாக இருக்கிறது நம்முடைய வினை. அந்த வினை வளமானது என்னாக வேண்டும் என்று சொன்னால், நீரு எழ அப்படின்னா பொடி பொடியாக சாம்பலாகுவதற்காக அம்பலவான பெருமான் திருநீர் பூசி இருக்கிறார். எனவே இறைவன் திருநீர் பூசி இருப்பதற்கும் நாம பூசி இருப்பதற்கும் வேறுபாடு இருக்கிறது. எனவே இறைவன் அணிந்த அவன் தான் முதல்ல திருநீர் பூசிய பெருமான். அதான் அவருடைய திருக்கோலத்தை சொல்லுகின்ற இடத்திலெல்லாம் அந்த திருநீர் முதன்மையான இடம் பெற்றிருப்பதை நீங்கள் பார்க்கலாம்.